ಇದೆಲ್ಲ ವಾಸಿக்கிறோம். ದೇವರಾತ್ಮನು ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. நாம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசித்த வசனத்தின்படி ನಾವು 1 தெசலோனிக்க 5:14 ಓದಿರೋ ಹಾಗೆ எப்போதும் சந்தோஷமா இருங்க. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷಿಸಿರಿ. நாம் எதை நினைத்து சந்தோஷமா இருக்க வேண்டும்? ನಾವು ಯಾವುದನ್ನು ನೆನೆದು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. நம்முடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, போராட்டம், கவலை எல்லாம் நினைச்சா சந்தோஷம் வருமா? ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ಸಮಸ್ಯೆಗಳು, ಹೋರಾಟಗಳು ನೋಡಿದ್ರೆ ಸಂತೋಷ ಬರುತ್ತಾ? அதெல்லாம் நினைச்சா சந்தோஷம் வருமா? ನೆನೆಸ್ಕೊಂಡ್ರೆ ಸಂತೋಷ ಬರುತ್ತಾ? ஒரு நாளும் வராது. ಒಂದು ದಿನವೂ ಬರಲ್ಲ. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று. ಆದ್ರೂ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿ ಎಂದು. அப்போ அதன் மத்தியிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. பாடுகளின் மத்தியிலே சந்தோஷமா இருந்த அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடியும். ಪಾಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದ ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧರನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அக்கினி சோதனை வந்தது. ಶದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋವಿಗೆ ಅಗ್ನಿ ಶೋಧನೆ ಬಂದಿತ್ತು. அந்த அக்கினி சோதனையிலே அவர்கள் சந்தோஷமாய் காணப்பட்டார்கள். ಆ ಅಗ್ನಿಯ ಶೋಧನೆಯಲ್ಲೂ ಅವರು ಸಂತೋಷವಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟರು. அந்த அக்னி சோதனையை அவங்க சந்தோஷமாய் சகித்து அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தார்கள். ಆ ಅಗ್ನಿ ಶೋಧನೆಯನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಅವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ರು. நாம் வேதத்துல வாசிக்கும் போது நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று வாசிக்கிறோம். ನಾವು ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ, ನೀನು ಜಲರಾಶಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುವವನು ನೀನು ಮುಳುಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நீ அக்கினியை கடக்கும் போது அவைகள் அதில் வேகாதிருப்பாய். ಅಗ್ನಿಯಲ್ಲೂ ನೀನು ಅದರಲ್ಲಿ ಬೇಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಓದ್ತಿದ್ದೇವೆ. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷத்துல, தேவ சந்தோஷத்துல நிலைத்திருப்போம் என்றால் இப்பேற்பட்டதான சோதனை நம்ம மேல புரளாது, வேகாமல கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುವಾಗ ನಾವು ಯಾವುದೇ ಶೋಧನೆ ಆದ್ರೂ ನಾವು ಜಯಿಸಬಲ್ಲೆವು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. நம்ம அது ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது. அது யாவது ನಮ್ಮನ್ನು ಜಯಿಸಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. நாம் எப்போதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 17ஆம் வசனம். ನಾವು ಯಾವಾಗಲೂ ಈ ಶೋಧನೆಯನ್ನು ಎದುರಿಸ್ಕೋಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಎಡೆಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. 17 ವಚನದಲ್ಲಿ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ಎಡೆಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. நீங்க படிக்கலையா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்க படிச்சாதான் நல்லா இருக்குங்க, படிங்க. அப்போ இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபித்ததான தானியேல் என்ன செய்ய? தானியேலுக்கு என்ன நடந்தது? அவன் சிங்கத்தின் கெவியில இருந்தாலும் அந்த சிங்கத்தின் வாய்க்கு தேவன் அவனை தப்புவித்தார். ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು ಆ ಸಿಂಹದ ಬಾಯಿಗಳಿಂದ ದೇವರು ತಪ್ಪಿಸಿದ್ರು ದಾನಿಯೇಲನನ್ನ. அப்போ நாம இடைவிடாமல் ஜெபித்தோம் என்ற உலகத்தின் அதிபதி பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த சோதனையும் நமக்கு வராது. ಈ ಲೋಕಾಧಿಪತಿ ನಮ್ಮನ್ನ ಜಯಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ. அப்போ 18ஆம் வசனத்துல படிக்கிறோம். 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் கிருத்தಜ್ಞತಾಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ. படிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றிலேயும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் கிருத்தಜ್ಞತಾಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ. நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது சோத்திரம் பண்ணணும். ಯಾವ್ದಾದ್ರು ಸಮಸ್ಯೆ ಬಂದಾಗ ನಾವು ಸ್ತೋತ್ರ எந்த ஏதாவது குறை வந்துச்சுன்னா நல்லா சோத்திரம் பண்ணுங்க. இப்படி இந்த ஸ்தோத்திரம் செய்யற போது நம்ம அந்த பிசாசை ஜெயிக்க முடியும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ಅದೇ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அப்ப அதை ನಾವು செய்யாம விட்டுறோம். ಆದ್ರೆ ಅದನ್ನೇ ನಾವು ಮಾಡೋದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೇವೆ. நீ ஒண்ணு பேசுற, நான் உன்னோட குறைஞ்சவனான்னு 10 பேசுறது. ನೀನು ಮೊದಲು ಮಾತಾಡಿದ್ರೆ ನಾನು ನಿನಗಿಂತ ಕಮ್ಮಿನ ಅಂತ 10 ಮಾತಾಡೋದು. அது நான் என்னதான் சொல்றேன், உங்களை யாரும் சொல்ல.
ನಾನು ನನ್ನನ್ನೇ ಹೇಳ್ತೀನಿ, ನಿಮ್ ಯಾರನ್ನೂ ಅಲ್ಲ. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம எல்லாவற்றிலும் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். ಆದ್ರಿಂದ ನಾವು ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ ನಾವು ನಮ್ಮನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರ್ಬೇಕು. அப்போ நாம் முதலாவது பார்க்கிறோம், சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறது. ಮತ್ತಾಯ 5:15 5:12 5:12 ನಾವು ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ನಾವು ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ಫಲಭರಿತರಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ படிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். அப்போ நம்ம எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யும் போது, ஜெபிக்கும் போது ஒன்றும் மேற்கொள்ளாது நம்ம என்ன செய்ய முடியும்? சந்தோஷப்பட்டு களி கூற கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தர்றார். ನಾವೆಲ್ಲದಲ್ಲೂ ಸಂತೋಷದಿಂದ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರೆ ಯಾವುದು ನಮ್ಮನ್ನ ಜಯಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. ಆಗ ನಾವು ಫಲಭರಿತರಾಗಿರ್ತೇವೆ. நாம் எல்லா வல்லமையும் ஜெயிக்கக்கூடியதான ஒரு அதிகாரம் நம்ம எப்படி இருக்குன்னா ஸ்தோத்திரத்துல இருக்கு. ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾವು ಜಯಿಸಲು ಫಲ ಎಲ್ಲಿದೆ? ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿದೆ. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ಸ್ತೋತ್ರದಿಂದ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. ஸ்தோத்திரத்துல கிருபை பெருகும் போது அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு போயிடும். ಸ್ತೋತ್ರದಿಂದ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಿದಾಗ ನಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತೇಳುತ್ತೆ. அப்போ இந்த பூமிக்குரிய காரியங்களோ எந்த வல்லமையோ நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ள முடியாது. ಆಗ ಈ ಭೂಮಿಯ ಕಾರ್ಯಗಳು ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನ ಜಯಿಸಲಾರವು. அப்போ சத்துரு தேடி பார்ப்பாங்க, ஒருத்தனையும் இருக்க மாட்டான். கர்த்தர் நம்முடைய கிருபையில் அப்படியே வைத்து மேலே கொண்டு போயிடுவார். ಸೈತಾನ್ ಹಂಗೆ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ, ಎಲ್ಲಿ ಅಂತ. ಅದು ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அப்போ அந்த சந்தோஷம், தேவனுடைய அந்த சந்தோஷத்துல நாம் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಆದ್ರಿಂದ ನಾವು ದೇವರ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದಿನವೂ ತುಂಬಿದವರಾಗಿರ್ಬೇಕು, நிலை கொண்டிருಬೇಕು. ನೆಲೆಗೊಂಡಿರ್ಬೇಕು. நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ற சந்தோஷத்தை நாம் நிரம்பி 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 ஜீவிக்க வேண்டும். ಆದ್ರಿಂದ ನಾವು ಒಂದೊಂದು ದಿನವೂ ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಸಂತೋಷದಲ್ಲಿ ತುಂಬಿ ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕು. அதான் என்ன செய்யறது? சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது. ಅದೇ ಸಂತೋಷದಿಂದ ಉಲ್ಲಾಸ ಪಡುವುದು. பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது ஒரு உன்னத பலன் வருகிறது, நமக்குள்ள ஒரு சந்தோஷமும் வருகிறது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲದಿಂದ ನಮ್ಗೆ ಉನ್ನತ ಬಲ ಬರುತ್ತೆ. ಅದರಿಂದ ನಾವು ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗ್ತೇವೆ. நாம் எப்போதும் தேவனை குறித்ததான அந்த மேன்மையை நாம் அறிந்து கொள்ளும் போது, துதிக்கும் போது கிருபை பெருகிட்டே போகுது. ನಾವು ದೇವರಲ್ಲಿ உள்ளவராகி அது மேலானதென்று என்று ತಿಳಿದಾಗ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ, அதனால நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூறணும். ಆದ್ರಿಂದ ನಾವು ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ಫಲಭರಿತ. அப்பதான் பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ಆಗಲೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಬಹಳ ಫಲ ಸಿಕ್ಕುವುದು. இந்த பூமியில இருக்கிறதான என்ன ஆஸ்தி சேர்த்தாலும் பணம் சம்பாதிச்சாலும் அது என்ன செய்யும்? அழிஞ்சு போயிடும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟು ಆಸ್ತಿ ಇಟ್ರು ದುಡ್ಡು ಇಟ್ರು ಅದು ಅಳಿದು ಹೋಗುತ್ತೆ. அதெல்லாம் ஒண்ணும் நமக்கு மேன்மையா வராது. ಅದೆಲ್ಲ ಯಾವುದು ಮೇಲಾದದಲ್ಲ. அப்ப நம்ம இந்த பூமியில ஆண்டவருக்காக சகிக்கிற பாடுபடுற எல்லாத்தையும் குறித்து நான் சகிப்போம் என்றால் பரலோகத்துல நமக்கு பலன் மிகுதியா இருக்கும். ಅದೇ ದೇವರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ಏನು ಪಾಡುಗಳನ್ನ ಪಡೆದಿರೋ ಅದ್ರ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅದು ಮೇಲಾದದ್ದಾಗಿದೆ. இரண்டாவது காரியம், ஆவி உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்க சந்தோஷப்பட வேண்டாம். ಏನಂತ? லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்க என்ன செய்ய? சந்தோஷப்பட வேண்டாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ಲೂಕ 10:20. நான் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். ஆவி நமக்கு கீழ்ப்படுகிறதுனால நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ದೆವ್ವಗಳು ನಮಗೆ ಅಧೀನವಾಗಿದೆ ಎಂದು ನಾವು ಸಂತೋಷ ಪಡದೆ, அது இயேசு நாமத்தை சொன்னோடனே பொத்துன்னு விழுந்துரும், அதனால கீழ்ப்படிஞ்சு போயிடும். ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅದು ಓಡೋಗುತ್ತೆ, ಬಿದ್ದೋಗುತ್ತೆ. அவருடைய நாமத்தை சொன்னாலும் அதுக்கு என்ன செய்ய? நிக்க முடியாது. ಅವರ ನಾಮವನ್ನು ಹೇಳಿದ ತಕ್ಷಣನೇ ಅವರಿಗೆ ಅದಕ್ಕೆ நம்ம அந்த சந்தோஷத்துல நிலை நிற்க கூடாது. ನಾವು ಅದೇ ಸಂತೋಷದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬಾರದು. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல்,
ದೆವ್ವಗಳು ನಮಗೆ ಅಧೀನವಾಗಿದೆ ಎಂದು ಸಂತೋಷ ಪಡದೆ உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ನಮ್ಮ ಹೆಸರುಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆದಿರುತ್ತವೆ ಎಂದು ಸಂತೋಷ ಪಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ நமக்கு ಹೇಳಿದನು. நம்ம நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கபடினால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். ನಮ್ಮ ಹೆಸರುಗಳು ಜೀವಬಾಧ್ಯರ ಪಠ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. அதுதான் நம்முடைய சந்தோஷம். ಅದೇ ನಮ್ಮ ಸಂತೋಷ. அதுதான் நமக்கு தேவன் தந்ததான ஒரு பெரிய சந்தோஷம். ಅದೇ ದೇವರು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಂತ. அதுலதான் அந்த சந்தோஷத்துல நாம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். ಆ ಸಂತೋಷದಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗ್ಲೂ ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕು. மூன்றாவது காரியம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ಮೂರನೇ ಕಾರ್ಯ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். ಉಪದ್ರವದಲ್ಲಿ ಸೈರಣೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಭದ್ರವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳ್ರಿ. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? என்ன அர்த்தம்? சரி சொல்லுங்க, 2 நிமிஷம் தான் இருக்கு. ಬೇಗ ಬೇಗ ಹೇಳ್ರಿ, ಸ್ವಲ್ಪ ಟೈಮ್ ಇದೆ. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கன்னா என்ன அர்த்தம்? ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ನಮಗೊಂದು ನಂಬಿಕೆ ಉಂಟು. ஒரு வருகை நம்பிக்கை இருக்கிறது. ಒಂದು ಬರೋಣದ ನಂಬಿಕೆ ಇದೆ. நிರೀட்சை. ನಿರೀಕ್ಷೆ ಇದೆ. அந்த அந்த அதுதான் இன்னைக்கு அந்த வருகை நம்பிக்கை இன்னைக்கு யாருக்குமே இல்லை. ಆದ್ರಿಂದ ಈಗ ಬರೋಣದ ನಿರೀಕ್ಷೆ ಯಾರಲ್ಲೂ ಇಲ್ಲ. படிமா ரோமர் 12:12 கன்னடம் என்ன கன்னடத்துல என்ன இருக்கு? ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷ. ரோமர் 12:12. ಕ್ರೈಸ್ತರು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಮಹಾಪದವಿಯಲ್ಲಿ ನೆನೆಸಿ ಉಲ್ಲಾಸವಾಗಿರ್ರಿ. அப்போ அந்த பதவி அது ஒரு நமக்கு ஒரு பரலோகத்துல தேவன் நமக்கு கொடுக்கறதான ஒரு பெரிய வெகுமானம் பதவின்னு கன்னடத்துல இருக்கு. ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಮಹಾ ಪದವಿ ಅಂತ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. தமிழ்ல இருக்கு நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ಕ್ರೈಸ್ತರು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಮಹಾ ಪದವಿಯನ್ನು ನೆನೆಸಿ ಉಲ್ಲಾಸವಾಗಿರ್ರಿ. அப்போ ஏசு சீக்கிரம் வரப்போகிறா. ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೇಗ ಬರ್ತಾರೆ. அப்போ நம்ம இந்த பூமியில அவருக்காக படுகிறதான பிரயாசத்துக்கு அதுக்கு ஏற்றதான பிரதிபலனை தர சீக்கிரம் வரப்போகிறா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪಟ್ಟಂತ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ದೇವರು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಪ್ರತಿಫಲ ಕೊಡೋದಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. எனக்கு ஒரு பெரிய ஒரு அழகான மாளிகை தரப்போகிறா. ನನಗೂ ಒಂದು ಅಂದವಾದ ಒಂದು ಮಾಳಿಗೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அப்போ எனக்கு ஒரு நல்ல கிரீடம் தரப்போகிறா. ನನಗೆ ಒಂದು ಅಂದವಾದ ಕೀಟ ಕೊಡ್ತಾರೆ. அப்போ எனக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை தரப்போகிறா. ನನಗೊಂದು ಮಹಿಮೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು. இதுதான் நம்பிக்கை. ಇದೇ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ. இந்த நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். ಈ ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷ. இன்னைக்கு வருகை நம்பிக்கை இல்ல. ಈಗ ಬರೋಣದ ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲ. இருக்கா? வருகை நம்பிக்கை இருக்கா? எப்பமோ வருவார் இயேசு. ಬರುವ ನಿರೀಕ್ಷೆ ಇದೆಯಾ? ಯಾವಾಗ್ಲೋ ಬರ್ತಾರೆ. எப்பமோ வருவார். வந்தா எப்படியாவது போயிடலாம். ಯಾವಾಗ್ಲೋ ಬರ್ತಾರೆ, ಬಂದ್ರೆ ಹೋಗೋಣ. எப்படியாவது போயிடுவார். எப்படியாவது கொண்டு போயிடுவார் நம்மள. ಈಗ ಯಾವಾಗ್ಲೋ ಬರ್ತಾರೆ, ಹೇಗಾದ್ರೂ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அது நடக்குமா? ಆತರ ನಡೆಯುತ್ತಾ? வருவார், நிச்சயமா வருவார். ಅವ್ರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರ್ತಾರೆ. அப்போ நம்ம அவர் நம்மளை குறித்ததான நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ಅವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶವನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸಬೇಕು. நாம் அதற்காக தான் பிரயாசப்படும். அதான் உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள். ನಾವು ಅವ್ರಿಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಸಹಿಸಿಕೊಂಡಿರೋರಾಗಿರ್ಬೇಕು. உபத்திரவம் வந்தா பொறுமையா இருக்கணும். ಉಪದ್ರವದಲ್ಲಿ ನಾವು ಸೈರಣೆ ಉಳ್ಳವರಾಗಿ கிறிஸ்துவின் நிமித்தம் வருதான பாடுகளை நாம் சந்தோஷமாய் சகிக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತ ನಿಮಿತ್ತ ಬರುವ ಪಾಡುಗಳನ್ನು ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ಸಹಿಸುವ. என்னதான் உபத்திரம் கஷ்டங்கள் பாடு வந்தாலும் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ಯಾವುದೇ ಕಷ್ಟಗಳು ಪಾಡುಗಳು ಬಂದ್ರೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾವು ಸೈರಣೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. ஆனா ஜெபத்துல உறுதியா இருக்கும்போதுதான் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾವು ದೃಢವಾಗಿದ್ರೇನೆ ಸೈತಾನ ನಾವು ಎದುರಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருங்கள்.
12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் ஆ. செய்யுங்கள். இப்போ கத்தருக்கு ஊழியம் செய்யறோமா? ಈಗ ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಾ? எல்லாரும் அசதியா தான் இருக்கும். ಎಲ್ಲರೂ ನಿರ್ಲಕ್ಷ್ಯವಾಗಿದ್ದೇವೆ. எப்படியாவது ஆண்டவர் வந்து நம்ம கொண்டு போயிடுவார், ஒரு நாள் கொண்டு போயிடுவார். ಹೇಗಾದ್ರೂ ದೇವರು ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அப்படின்னு சொல்லி அசதியா இருக்கிறோம். ಆಲಸ್ಯವಾಗಿದ್ದೇವೆ, ஜாக்கிரதையா இருங்கள், ಜಾಗೃತೆಯಾಗಿರಿ, ஆவியிலே அனலா இருங்கள், ಆತ್ಮದಲ್ಲಿ ಶಾಖವುಳ್ಳವರಾಗಿರಿ, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ಕರ್ತನ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಿ. எல்லாம் சரிதான், ಎಲ್ಲಾ ಸರಿನೇ, ஆனா ஊழியம் செய்யறதுதான் கொஞ்சம் கஷ்டப்பா இருக்கு. ಆದ್ರೆ ಸೇವೆ ಮಾಡೋದು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾಗಿದೆ, ககியே இது, ಕಹಿಯಾಗಿದೆ. அதுதான் ரொம்ப கஷ்டப்பா இருக்கு. ಅದೇ ತುಂಬಾ ಕಹಿಯಾಗಿದೆ. எப்படி ஊழியம் செய்யறது, ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡೋದು, எப்படி இருக்கு ஜீவிக்கிறது, ಹೇಗೆ ಇದೀವಿ ನಾವು ಜೀವಿಸಕ್ಕೆ, அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், பயம், ಆತರ ಒಂದು ಭಯ. அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க. ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಆಚೆ ಬನ್ನಿ. நான் பயத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னேன், சபையை விட்டு வெளியே வர சொல்ல. ನಾನು ಭಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಆಚೆಗಡೆ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿದೆ, ಸಭೆನಲ್ಲ. அப்போ நம்ம என்ன அப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். ಆತರ ಇದ್ದಾಗ ನಾವು ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ. அப்பதான் ஆவியிலே அனலா இருக்க முடியும். ಅವಾಗ್ಲೇ ನಾವು ಆತ್ಮದಲ್ಲಿ அப்பதான் ஒரு ஜாக்கிரதையான ஜீவியம் செய்ய முடியும். ಅವಾಗ್ಲೇ ನಾವು ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ. என்னதான் உபத்திரம் வந்தாலும், என்னதான் நமக்கு ஜனங்கள் உபத்திரம் கொடுத்தாலும் அவளுக்காக ஜெபிக்கிறதான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவா. ಏನೇ ಉಪದ್ರವ ಬಂದ್ರು, ಯಾವುದೇ ಮನುಷ್ಯದ ಉಪದ್ರವ ಬಂದ್ರು, ಆತನಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ. அப்படி செய்வதே அவருக்கு பிரியமா இருக்கிறது. ಆತರ ಮಾಡೋದೇ ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿದೆ. உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதியுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸೋನ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஆசீர்வதிக்கவே வேண்டி சபியாதிருங்கள். ஆசீர்வதிಸಿ ಶಪಿಸದೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க தான் கடமைப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ನಾವು ಬಾಧ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಿ. ரோமர் 12:14 அப்படி படிக்கிறோம். ರೋಮ 12:14 ಆತರ ಓದುತ್ತೇವೆ. உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதியுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಸಿಸುವವರಿಗೋಸ್ಕರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. நாம் ஆசீர்வதிக்கவே கடமைப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕೆ ಬಾಧ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. அப்படி செய்யும்போதுதான் நாம் எப்போதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். ಆತರ ಮಾಡಿದಾಗ್ಲೇ ನಾವು ಯಾವಾಗ್ಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷ. பிலிப்பியர் 4:4 படிக்கும்போது, ಫಿಲಿಪ್ಪಿ 4:4 ಓದುವಾಗ, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள், ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿ, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ ಅಂತ ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்க கடவுதே. ನಿಮ್ಮ ಶಾಂತ ಗುಣವು ಯಾವಾಗಲೂ எல்லாருக்கும் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருப்பதாக. ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಶಾಂತ ಗುಣವು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಲಿ. கர்த்தர் சமயமா இருக்கிறா, ದೇವರ ಸಮೀಪವಾಗಿದ್ದಾರೆ, அவர் சீக்கிரம் வரப்போகிறா, ಆತನು ಬೇಗನೆ ಬರಲಿದ್ದಾನೆ. அவருடைய வருகைக்காக நாம் நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம், ஆயத்தப்படுத்துவோமாக. ಆತನ ಬರೋಣಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಂಡು ಸಿದ್ಧಪಡೋಣ. அவர் சீக்கிரம் வரப்போகிறா, ಆತನು ಬೇಗನೆ ಬರಲಿದ್ದಾರೆ. அதனால நாம் என்ன செய்யணும், எப்போதும் சந்தோஷமா இருங்கள். ಆದ್ದರಿಂದ ಯಾವಾಗ್ಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿ. ஒரு காரியத்தை நாம் மறக்க கூடாது. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮರಿಬಾರ್ದು. சண்டை போடும்போது கர்த்தர் வந்தா கைவிடப்படுறோம். ಏನಂಕ சண்டை போடும்போது, கோபமா இருக்கும்போது கர்த்தர் வருவார் என்றால் நம்ம கைவிடப்பட்டு போயிடும். ನಾವು ಜಗಳ ಮಾಡುವಾಗ, ಆ ಕೋಪದಲ್ಲಿರುವಾಗ ದೇವ್ರು ಬಂದ್ರೆ ನಾವು ಕೈಬಿಡಲ್ಪಡ್ತೇವೆ. எப்போ வருவான்னு தெரியாது, ಯಾವಾಗ ಬರ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதனால சண்டை போடுறவங்களோ கோபப்படும் போதோ கர்த்தர் அப்படி பயபக்தியா இருக்கணும், அதான் ஜாக்கிரதையா இருங்கள். ದೇವರು ಯಾವಾಗ ಬರ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. எப்போ வருவார் என்று ஏங்குதே உள்ளம், எப்போ வருவார் என்று ஏங்குதே உள்ளம், என் அப்பன் முகம் காண அங்கலாக்கிதே உள்ளம்.